Hello students, 11th standard business max, differential calculus, chapter 5, exercise 5.6 question number 1. xy is equal to tan xy கொடுத்திருக்காங்க. நம்ம dy by dx first derivative இதை differentiation செஞ்சு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் d by dx of uv multiplication formula பெருக்கல் விதி uv அப்படின்னு ரெண்டு உறுப்பு இருக்கு, x y, ஒன்று u ஒன்று v பெருக்கல். அப்போ அதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா u அப்படியே வச்சுக்கிட்டு v-யை டிஃபரன்சியேஷன் செய்யணும், ப்ளஸ் v-யை அப்படியே வச்சுக்கிட்டு u-வை டிஃபரன்சியேஷன் செய்யணும். u அப்படியே இருக்கும், vங்கிறது dv by dxன்னு வரும், அதை நம்ம v டேஷ்னு எழுதிக்கலாம். அடுத்தது v அப்படியே வச்சுக்கிட்டு u-வை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது du by dxன்னு வரும், அதை வந்து du டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் x அப்படியே வச்சுக்கிறோம், y-யோட டிஃபரன்சியேஷன் dy by dx. அடுத்தது ஃபஸ்ட்டு டேர்மை வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்மை டிஃபரன்சியேஷன் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து dy by dxங்கிறது என்ன, ஒய்யை டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா dy by dx. அப்போ அடுத்தது ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்சியேஷன் செய்கிறோம், அதனுடைய வேல்யூ என்னன்னா 1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது tan xy. டேனுக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னா d of tan x. tan xக்கு ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் x, tan xக்கு சீக்கன் ஸ்கொயர் x. அப்போ tan xyக்கு என்ன வரும்னா சீக்கன் ஸ்கொயர் xy, சீக்கன் ஸ்கொயர் xy வந்துடும். அதுக்கப்புறம் இந்த xyக்கு மறுபடியும் இங்கே என்ன செஞ்சோமோ அதே போல் திருப்பி, அப்போ என்ன வரும், இதே தான் சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும். அதனால் திருப்பி ஒரு தடவை இதை எழுதிடுறோம். எது x dy by dx ப்ளஸ் y இன்ட்டு 1. இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணுறோம், x dy by dx ப்ளஸ் y இன்ட்டு 1 y ஈக்குவல் டு இந்த சீக்கன் ஸ்கொயர் xy இன்ட்டு x dy by dx அதை மல்டிப்ளை பண்ணுறோம். சீக்கன் ஸ்கொயர் xy அதோட எதை மல்டிப்ளை பண்ணுறோம்னா x dy by dx ஒரு தடவையும் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் xyயால் இதை சீக்கன் ஸ்கொயர் xyயால் ஒய்யை மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் வரும். இப்போ நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இதை இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்போம். என்னென்னா எக்ஸு சீக்கன் ஸ்கொயர் xy, அதுக்கப்புறமா dy by dx ப்ளஸ் இந்த ஒய் லாஸ்டில் இருக்கிற ஒய் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் xyன்னு கொஞ்சம் ஆர்டராக எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த dy by dx டேம் இருக்குது இல்லையா, இந்த dy by dx டேம் இங்கே ஒரு dy by dx இருக்குது, ரெண்டுத்தையும் ஒரே பக்கத்துக்கு கொண்டு வரும். அதாவது x dy by dxும் இங்கே இருக்கிற x சீக்கன் ஸ்கொயர் xy dy by dxங்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் x சீக்கன் ஸ்கொயர் xy dy by dxன்னு வரும். ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு ஆல்ரெடி ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட என்ன இருக்குது, y சீக்கன் ஸ்கொயர் xy இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஒய்யை RHS கொண்டு வந்தோம்னா ஒரு மைனஸ் ஒய்ன்னு வரும். இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் வந்து காமனாக என்ன வேர்டு இருக்குது, எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, dy by dx dy by dx இருக்குது. அப்போ எக்ஸ் dy by dxஐ காமனாக வெளியில் எடுக்கிறோம். எக்ஸு dy by dxஐ பொதுவாக வெளியில் எடுத்துட்டா இந்த பிளேஸில் என்ன இருக்கும்னா 1 மைனஸ் இந்த எக்ஸையும் dy by dxையும் வெளியில் எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர் xy equal to y secant square xy minus y. RHSலையும் பார்த்தோம்னா இங்கேயும் y இருக்குது. அப்போ ஒய்யை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா சீக்கன் ஸ்கொயர் xyயும் இந்த ஒய்யை வெளில எடுத்துட்டா இந்த பிளேஸில் நமக்கு என்ன வரும்னா 1 வரும், சீக்கன் ஸ்கொயர் xy மைனஸ் 1. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் xy, இதுக்கு
முன்னாடி ஒரு ஃபார்முலா ஒன்று, திரிகோணமிதி ஃபார்முலா ஒன்று இருக்குது. சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். இது ஃபார்முலா. இதில் tan ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் -tan ஸ்கொயர், சீக்கண்ட் ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் -சீக்கண்ட் ஸ்கொயர். ஏற்கனவே என்ன இருக்குது? ஆல்ரெடி 1 இருக்குது. 1 - சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸு -tan ஸ்கொயர் எக்ஸ். இந்த 2 ஃபார்முலா தான் இப்போ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சிங்க. 1 - சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா -tan ஸ்கொயர் எக்ஸ். அதாவது சீக்கண்ட் ஸ்கொயர் XYன்னு வந்ததுன்னா XYன்னு வரும், tan ஸ்கொயர் XYன்னு வரும். இங்கே அதானே இருக்குது. 1 - சீக்கண்ட் ஸ்கொயர் XYன்னு இருக்குல்ல. 1 - சீக்கண்ட் ஸ்கொயர் XYக்கு பதிலாக என்ன எழுதலாம்? -tan ஸ்கொயர் XY இப்படி எழுதலாம். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா, சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் எக்ஸ். இதே சீக்கண்ட் ஸ்கொயர் XYன்னா tan ஸ்கொயர் XY. சீக்கண்ட் ஸ்கொயர் XYக்கு என்ன எழுதலாம்? 1 + tan ஸ்கொயர் XY. அதை இங்கே எழுத போகும். சீக்கண்ட் ஸ்கொயர் XYக்கு பதிலாக 1 + tan ஸ்கொயர் XY. ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது, வெளியில் y இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஒரு x dy/dx இருக்குது. பேலன்ஸ் இப்போ என்ன இருக்குன்னு பாருங்கள். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு x dy/dx, இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். tan ஸ்கொயர் XY ஈக்குவல் டு y. இதில் 1ம் -1ம் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸு tan ஸ்கொயர் XY மட்டும் இருக்கும். அடுத்தது LHSலையும் tan ஸ்கொயர் XY இருக்குது, இங்கேயும் tan ஸ்கொயர் XY இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா -x dy/dx ஈக்குவல் டு y. dy/dx ஈக்குவல் டு இந்த y, இங்கே இருக்கிற x அந்த பக்கம் RHS போனால் x-ன்னு வரும். மைனஸ் இருக்கிறதுனால -y/xன்னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.